Hello students, welcome to Hiba Max. 10th standard quarterly exam கெல்லாம் prepare பண்ணிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் எக்ஸாம் சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமோட ஸ்டடி பிளான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். மறக்காமல் அதை போய் பாருங்கள். 5 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் மார்னிங் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்ட்டு டைம் ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸுக்கும் இதே மாதிரி கொடுத்துருந்தேன். சயின்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக அந்த டைம்குள்ளே எப்படி போர்ஷன்ஸ் நம்மளால் முடிக்க முடிஞ்சதுன்ட்டு. அதே மாதிரி சோஷியலுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்குறது ரொம்பவே முக்கியம், நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை கொஷின் ஹிஸ்ட்ரியிலேருந்து வருது, ஜியோகிரஃபிலேருந்து எத்தனை கொஷின், என்னென்ன பார்ட்லாம் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய லைக் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் ஷேர் ஆகும். சரிங்களா? அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்கலாம். குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் ரொம்பவே முக்கியம். அதனால தான் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். 1 mark கொஷின் மெயினாக சென்டர் மெயின் பண்ணுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் 2 marks என்னன்றதை நான் படிக்கிறேன். 15th கொஷின் வந்து இமீடியட் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்து டாலர் இம்பீரியலிசம். அடுத்து 3 prominent dictators of the post World War I. Write a note on third world countries. அப்புறம் list the social evils eradicated by Brahmo Swaraj. Brahmo Swaraj முக்கியமானது. அப்புறம் name the islands belonging to India. Easy. Name the areas which receives heavy rainfall. ஸோ பாருங்க, 20th இருந்து ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 கொஷின்ஸ் தான் ஹிஸ்ட்ரி. பேலன்ஸ் எல்லாமே ஜியோகிரஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ். ஜியோகிரஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸை தரோ பண்ணிட்டீங்கனாலே போதும். சரிங்களா? 10 கொஷின் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் தெரியும். அப்புறம் மேஜர் ஏரியா ஆஃப் ஜூட் ப்ரொடக்ஷன், முக்கியமான கொஷின். வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா? வாட் ஆர் குவாலிஃபிகேஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்? அப்புறம் 2 பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன், அது சைடில் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்காங்க. ஸோ தட் அது ஆனுவல் வரைக்குமே உங்களுக்கு முக்கியம். அப்புறம் ரைட் சம் நேம் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. What is mean by trade? What are the 2 types of trade? So 1 2 3 4 5 6 7 8 9 questions. 9 questions including compulsory. நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்காமலே இதை எடுத்துடலாம். அண்ட் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அப்போ இதை கவர் பண்ணாலே போதும், நம்மளால் அதிக மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணி படிங்க, ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால். அடுத்தது வந்து 5 mark கொஷின் பாருங்கள். fill in the blanks தான் ஃபஸ்ட்டு 5 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2, முக்கியமான கொஷின். டிஸ்கஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லீட் டு த ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் 19th century. அடுத்து ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ 32லேருந்து ஜியோகிரஃபி 29 30 31 31 3 கொஷின் தான் நினைக்கிறேன். 1 2 3 கொஷின் தான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து. 3 கொஷின் தான். பேலன்ஸ் இருக்கிறதுலாம் ஜியோகிரஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ முதல்ல நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்க போகிறேன்னு படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜியோகிரஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் தரோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அதை தரோ பண்ணுங்க, அப்புறம் ஹிஸ்ட்ரி சைடு வாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். நெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் வெதர் அண்ட் கிளைமேட், ரோட்வேஸ், ரயில்வேஸ். டிஸ்டிங்விஷ் கிவ் ரீசன் கம்மியாக தான் இருக்குது, ஒரு லெசன் மொத்தமாகவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் கிவ் ரீசன் 1. அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா. எஸ். அடுத்து bring out the characteristics of intensive and mixed farming. Intensive and mixed farming. Next, describe the major challenges of Indian industry. Explain the silent features of the Constitution of India. What are the duties and functions of Prime Minister of India? Critically examine the functions and powers of the Council of Ministers. Write the challenges of globalization. Explain minimum support price.
அப்புறம் ட்ரா டைம்லைன் ரொம்பவே முக்கியம். இங்கே வந்து 1930 to 1950 கொடுத்துருக்காங்க. பட் ஸ்கூலில் அதை மாற்றி கொடுத்துருக்காங்க 1900 to 1930. ஸோ பார்த்துக்கோங்க. அது மாதிரி வேர்ல்டு மேப்பை 42 ஜெர்மனி, டர்க்கி, ஃப்ரான்ஸ், மொரோக்கோ அண்ட் ஜப்பான். மேப் கொஷின் தான் கண்டிப்பாக வரும் 42. ஸோ மேப்க்கு டைம் கொடுத்துருக்கேன். டைம் ஸ்கெடியூல் வீடியோ போட்டுட்டேன். பார்க்காதவங்க கைண்ட்லி போய் பாருங்கள். அதுபடி முடிக்க பாருங்கள். அடுத்து 4th 8 மார்க்ஸ். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். ஸோ நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். 2 மார்க் 5 மார்க் 8 மார்க்கில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பற்றியோ இல்லை செகண்ட் வேர்ல்டு வார் பற்றியோ கண்டிப்பாக வந்துடுது. ஸோ அந்த லெசனை தரோ பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்தர்ன் மவுண்டைன்ஸ். ஜியோகிரஃபியிலேருந்து ஒன்று. சரிங்களா? ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் எழுதணும். பட் நீங்கள் 2 கொஷினுமே படிங்க. இந்த கொஷின் வந்து லெசனையும் தரோ பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் மேப்பு கொடுத்துருக்காங்க. மேப் நோட் பண்ணிக்கோங்க. ஆர் சாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்கூலில் ஒரு சிலது கட் பண்ணி எழுத வச்சுருக்காங்க. முடிஞ்சால் அதையுமே பார்த்துடுங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷின் பேப்பர் தரோ பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்குறது நல்லது. 2024 to 2025 பேப்பர் கிடைக்கல. பட் நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக கிடைச்சதுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இந்த பேப்பர் எனக்கு கிடைச்சது. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சோஷியல் சயின்ஸில் வந்து மார்க் கம்மியாக எடுக்கிறீங்க. அது ரொம்ப ஈஸியானது. நம்ம வந்து பிளான் பண்ணி படித்தா போதும். சரிங்களா? ஜியோகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டு எடுங்க. அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படித்தா கூட போதும். சரிங்களா? ஸோ யாருமே ஃபெயில் ஆகுற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஃபெயில் ஆகுறதுலாம் ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆக மாட்டோம். நல்ல ஸ்கோரே எடுப்போம். சரிங்களா? அண்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே படிக்கும் போது லெட்டர்ஸை பார்த்து படிங்க. ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஜாஸ்தியாக வரும். ஹிஸ்ட்ரியில் பேர் நிறைய வரும். நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் வரும். நிறைய லீடர்ஸோட நேம்ஸ் வரும். நிறைய இந்த மவுண்டன்ஸ் அதில் இருக்க ரேஞ்சஸோட பேர் வரும். இதில் வந்து நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். நம்ம எப்போவுமே எப்படி திரும்ப படிப்போம்? நம்ம படிச்சுட்டே இருப்போம். ஆனால் நோட்டில் கண் இருக்காது. வேற எங்கேயாவது பார்த்துட்டு ஆனால் படிக்க தான் செய்வோம். நான் தப்பு சொல்லலை. பட் இதே விஷயத்த நீங்கள் புக்கில் கையை வச்சு நீங்கள் ஒரு வேர்டாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். அது பார்க்கும்போது அங்கே என்ன ஸ்பெல்லிங் இருக்குன்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். சரிங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ யூஸ் ஆகும். எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம சேனலில் இந்த மாதிரி சோஷியல் பற்றின விஷயம், சயின்ஸ் பற்றின விஷயம் வரதெல்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இது ஈஸியாக ஷேர் ஆகும். சரிங்களா? அதனால தான் கேட்குறேன். எனக்கு செய்கிற ஒரு குட்டி ஹெல்ப்பாக இதை நினச்சிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வீடியோ அடுத்த இதில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்மா.